உண்டாவதாக. அன்றைய நாளிலே சற்று நேர தியானத்திற்காக மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். போதும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் அவ்வப்போது வேதத்தில் படிக்கிற வேத பகுதி, இந்த வேத வசனத்தை மையமாய் வைத்து நான் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு முறை கூட வாசிப்போமாக. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வாழ்க்கையை கெடுப்பது, ஆமென், தோல்வியை அடைய வைப்பது, வாழ்க்கை வெற்றியை அடைய வைப்பது, துக்கத்துக்கு நேராய் கொண்டு செல்வது, கர்த்தர் ஸ்தோத்திரம், இழப்புகளுக்கு நேராய் மனுஷனை தள்ளி விடுவது, ஆசீர்வாதத்துக்கு நேராய் மனிதனை நடத்துவது, அல்லேலூயா, இழந்ததை பெற்றுக் கொண்டதற்கு நேராய் வழி நடத்துவது, இப்படி எல்லாமே இந்த ஒரு வார்த்தைக்குள்ளிருந்து வெளிப்படுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். வேதம் என்ன சொல்லுகிறது? மனுஷனுக்குள்ளிருந்து புறப்படுகிறது. ஆமென். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இருந்து, ஆமென், புறப்படுவது. அப்போ உள்ள இருப்பதுதான் வாய் வழியாய் வெளிப்படும். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று விட்டால், அல்லேலூயா, உனக்குள்ள ஒரு அதிகாரம் கிடைக்கிறது. ஆண்டவர் சீசனுக்கு சொன்னார், என்னுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொன்னார். இயேசுவின் பேரில் பிசாசுகள் என்ன செய்யும்? நடுங்குகிறது. சும்மா நின்னா இல்ல, வாயில அறிக்கை பண்ண வேண்டும். ஆமென். இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை. ஆமென். ஆமென். அந்த அறிக்கையின் அழுத்தம் ஆவியானுடைய உதவியோடு கூட எவ்வளவுக்கு எவ்வளவு வாயிலிருந்து புறப்படுகிறதோ, ஆமென், அவ்வளவுக்கு அவ்வளவு குடும்பத்தில் விடுதலை உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்தாலும் சரி, உன் தொழிலையா இருந்தாலும் சரி, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருந்தாலும் சரி, உன் குடும்பத்துக்குள்ளேயா இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, நீ வெற்றிக்கு நேராகவும் குடும்பத்தை கொண்டு செல்லலாம், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வெற்றிக்கு நேராகவும் கொண்டு செல்லலாம், உன்னுடைய வாழ்க்கையும் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் உன் குடும்பத்து நிலையையும் தோல்விக்கு நேராக கொண்டு போகலாம். புரியுதா இல்லையா? எல்லா அதிகாரத்தையும் என்ன செய்ய விடும்? நமக்கிட்ட தான் கொடுத்துருக்கு. சொல்றோம், எல்லா அதிகாரத்தையும் பெற்றவர்கள். ஆமென். ஏனென்றால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, ஆமென், அவருடைய நாமத்தினால் உண்டாகிற வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கூட உன் வாயினால் அறிக்கப்படும் போது, ஆமென், அங்கே கட்டாயம் ஏதாவது ஒன்று நடந்தாலும், அப்போ நம்முடைய அதாவது வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை குறித்து மிகவும் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கை. இயேசுவை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர் இருக்கிறீங்க? சரி, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கை நல்லா தூங்க. உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கவனமாக. ஆமென். ஏன்னா நாவுக்கு என்ன இருக்கு? ஒரு அதிகாரம். ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனுடைய நீதிமொழிகள் புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் 20, 20, 21 வாசிப்போம். அவன் வாயின் பலனால் வயிறு நிரம்பும்,
உதடுகளின் விளைவினால் திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எது நாவின் அதிகாரத்தில் இருக்கு? சொல்லுங்க. மரணமும் ஜீவனும். புரியுதா இல்லையா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, அவருடைய வழிகளை நீ வாழ்வாய் என்றால், ஹல்லேலூயா, உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. இப்ப பிசாசுகள் ஆடுது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வியாதிகள் இருக்கிறது, குணமாகிறது. ஹல்லேலூயா. வார்த்தை, விசுவாசத்தோடு உள்ள வார்த்தை கடந்து செல்லுகிறது. அந்த நோயாளி விசுவாசிக்கும் போது ஆமென், அந்த வார்த்தை அங்கு அற்புதத்தை நடத்துகிறது. ஆமென். ரெண்டு ஒன்று சேரணும். தேவை உள்ள நபரும் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஜெபிக்கிறானும் விசுவாசிக்கணும். ஆமென். ஜெபிக்கிற ஆளுக்கு விசுவாசம் இருக்கு, விசுவாசிக்கு விசுவாசம் இல்லைன்னு அங்க ஒண்ணும் நடக்காது. பாருங்க, அதுல ஒரு முக்கியமான ஒரு பகுதியை நாம் பார்ப்போமாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் 54 முதல் சில வசனத்தை வாசிப்போமாக. இயேசு தாம் வளர்ந்த ஊரிலே வந்து ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? உபதேசம் பண்ணினார். அவர்கள் வளர்ந்த ஊர்ல ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியப்பட்டு இவருக்குன்னு சொல்லல. நல்லா கவனிங்க. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவை சொந்த ஊர்ல என்ன இல்லை? மதிப்பில்லை. ஆமென். இவனுக்கு என்றாங்க. அவரை கொடுக்க, அவருக்கு கொடுக்க அவரை அறியாத நபர்களாக இருக்கிறார்கள். இவர் எங்கிருந்து வந்தார், இவர் யார், ஆமென், என்ற அறிவில்லாததால் அவரை எப்படி பேசுறாங்க? இவர் என்று சொல்வதை விட்டு என்னது இவன் என்று உச்சரிக்கிறார். சொல்ல புரியுதா இல்லையா? ஒரு ஆளுக்கு கொடுக்கிற மதிப்பிலேயே தெரியும் அந்த ஆளை எவ்வளவு தூரம் மதிக்கிற அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. தெய்வ சொல்லும். சரி, இவனுக்கு எப்படி வந்தது பார்த்தீங்களா? இவன் யாரு? இவன் அச்சனுடைய குமாரன் அல்லவா? பார்த்தீங்களா? ரொம்ப சீப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி ஊழியக்காரங்களை இடம் போடுறவங்களும் உண்டு. நீ என்ன லெவல்ல இடம் போடுறியோ அந்த லெவல்ல தான் ஊழியக்காரோட ஜெபம் உன் வாழ்க்கையில பலிக்கும். புரியுதா இல்லையா? ஆமென். ஊழியக்காரன் சாதாரணமானவராக இருந்தாலும் அவனை அனுப்பினவர் பரலோக கவர்மெண்ட் என்பதை கொண்டிருக்கும். உன்னை ஆசீர்வதிப்பதற்காக அனுப்புகிற மனுஷன். ஆமென். உனக்கு போதிக்க வேண்டிய வார்த்தையை போதிப்பதற்காக அனுப்புகிற மனுஷன். அதை நீ தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் என்று நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கனமாய் எண்ணுகிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன் வாழ்க்கையில் அற்புதம் உண்டு. சில நினைப்பாங்க, நம்ம ஜெபம் பண்ணா பாதார இவர் தான் ஜெபம் பண்ணணுமா, இவர் தான் ஜெபம் பண்ணணுமா? ஆண்டு உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என் பிதாவை ஏற்றுக்கொள். பரலோகமே அங்கு வருது. தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனை ஆமென் யார் ஏற்றுக்கொள்கிறார்? ஹல்லேலூயா. அங்க இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்ட ஊழியக்காரனுக்கும் தேவனுக்குரிய உறவை ஒரு தேவனுடைய பிள்ளை சரியா புரிந்து கொள்ள வேண்டும். புரியாதவர்களுக்கு தான் எவ்வளவு போதித்தாலும் புரியாது. அலட்சியமாய், கேவலமாய், அற்பமாய் நினைப்பது அதற்கு ஏற்றதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பது. ஆமென். அல்லேலூயா. ஒன்று புரிந்து கொள்ளலாம்.
ஆளு இவர் சாதாரண ஆளா இருந்தாலும், இந்த மனுஷன் ஊழியக்காரன் வயதானவனா இருந்தாலும், ஒருவன உடம்பு பலகீனமானவனா இருந்தாலும் கூட அவருக்குள் இருக்கிறவர் பெரியவர், அவரை அனுப்புகிறவர் பெரியவர். அதாவது நான் டிஜிஎஸ் தினகரன் அவர்களை நான் மதிக்கிறான். நான் புகழ மாட்டேன். அநேக சுவிசேஷர்கள் உண்டு. ஆனாலும் அவருடைய ஊழியத்தில் அவர் கொஞ்சம் நல்லா செய்தார். நான் நிறைய நேரடியாக அட்டென்ட் பண்ணியிருக்கேன் மீட்டிங்ஸ். வெளிநாட்டில் இருக்கும்போது அங்கே வந்திருக்கிறாங்க. காருண்யா பல்கலைக்கழகத்தில் வச்சு தான் கொஞ்சம் பிரச்சனைகள் அவர்களுக்குள்ளே ஏற்பட்டது போட்டு அது போட்டு அவருக்கு ஹார்ட் இருந்தது. இது என்ன ஹார்ட்டு? ஒரு பிளாஸ்டிக். ஆமாம், அதாவது சொல்ல அதுதான். அப்போது ஒரிஜினல் அல்ல, ஹார்ட் வேற. குறிப்பிட்ட எத்தனையோ வருஷத்துக்கு அதை என்ன செய்யணும், மாற்றிடணும். என்ன சர்வீஸ் பண்ண தெரியாது எனக்கு. அப்போ நான் யோசித்தேன், உண்மையிலே அவர் இந்த சில சில நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற நிறைய பாஸ்டர்ஸை கரெக்டாக நம்ம ஒன்றும் என்ன திருவண்ணாமலையில் இருக்கிற அவர் பாஸ்டர், ஒரு சுவிசேஷகர் சங்கரன் ஜான்பால், அவர் பாம்பேயில் அவர் இருக்கிறார். அங்கே தான் வெளிநாட்டுக்கு வந்தார். நாங்கள் அங்கே மீட் பண்ணோம். பாம்பேயில் வெளிநாட்டுக்கு வருவதற்காக பாம்பேயில் இருக்கிறார். அவருக்கு வருமானமும் இல்லை, உதவி செய்ய ஆட்களும் இல்லை. சரி, தற்கொலையே பண்ணிடலாமா, நம்ம வெளிநாடும் போக முடியாது, பாம்பேலையும் வாழ முடியாது என்று தற்கொலை பண்ணிடலாம் என்று சொல்லி அவர் வாழ்க்கையை முடிச்சிடலான்னு நினச்சிட்டு இருக்கிறார். இருக்கும்போது போஸ்ட் பார்க்குறார், இயேசு அழைக்கிறார் தமிழில், ஸ்தோத்திரம், பாம்பேயில் இயேசு அழைக்கிறார். அவர் ஹிந்து மனுஷன். சரி, எதாக இருந்தாலும் அங்கே டைம் பாஸிங் போகலான்னு அவர் போகிறார். அங்கே போன பெரிய பேனர், இயேசு அழைக்கிறான்னு போட்டுருக்கு. மீட்டிங் நடந்துட்டு வேடிக்கை பார்ப்பதற்காக முன்பின் இவருக்கு யாரை தெரியாது, டிஜிஎஸும் தெரியாது, அவங்க ஊழியத்தையும் தெரியாது. இவர் ஹிந்து மனுஷன். பல ஆயிரக்கணக்கில் ஆட்கள் குழுமி இருக்கிறார்கள். பின்னாடி ஒரு செடி மூட்டில் அந்த மரத்தில் செடியில் சாஞ்சி நின்றுட்டு இருக்கிறார். இவர் ஒரு சாட்சி நல்லா கேட்டோன்னு எனக்கே உடம்பு பிள்ளைச்சிருச்சு. இவர் பேர் சொல்லி அழைக்கிறார், ஜீசஸ் கால்ஸ். இவர் ஜீசஸ். அதுதான் அவர் எனக்கு உண்மையை பலது நான் அனுபவிச்சிருக்கிறேன் அவருடைய வாழ்க்கை. சங்கரன் யார்? அந்த சங்கரன் இந்த மைதானத்தில் கடைசியாக அந்த மரத்தில் சாய்ந்து நின்று கொண்டிருக்கிற சங்கரன், உன்னை ஆண்டவர் அழைக்கிறார். இவருக்கு எனக்கு பேர், இவருக்கு எப்படி தெரியும்? தற்கொலை செய்து உயிரை மாய்த்து விடலாம் என்று நின்று கொண்டிருக்கிறார். உடனடியாக மேடைக்கு அழுதுட்டே ஓடுறாரு. ஸ்டேஜில் போய் நின்று தலையில் கை வச்சு அவருடைய எல்லா காரியத்தையும் சொல்லிட்டார். அன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டார். குறிப்பிட்ட நாளில் உனக்கு நடக்கினார். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வந்தார். நான் ஒன்றல்ல பலரை அவருடைய மீட்டிங்ஸ் நான் பார்த்துருக்கேன். அங்கே பஹ்ரைன் பட்டணத்தில் அவரும் அவருடைய மனைவி, அவருடைய பசங்க எல்லாம் அங்கே வந்திருந்தாங்க. இங்கத்த மாதிரி பிஸி அவரை சந்திக்க முடியாமல் அல்ல, அங்கே சந்திக்கலாம். இண்டிவிஜுவலாக நானும் போயிருக்கிறேன், ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன் அவர்கிட்ட. அப்போது ஒரு வித்தியாசமான ஒரு அற்புதத்தின் வல்லமை பெற்ற ஒரு தெய்வ மனுஷன் அவர். அவருக்கு என்ன இல்லை, அவர் சொந்த காற்று இல்லை, வைப்பு காற்று. நம்ம போய் இவரை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், இவருக்கு ஹார்ட் ஆண்டவர் ஒழுங்காக குணமாக கூட கேட்க முடியுமா? அதுவும் ஒரு தேவனுடைய வழி. அப்போது அநேகரே அவர் மூலமாக கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அநேகருடைய ஹார்ட் பிரச்சனையும் ஜெபமணி குணமாக்குறாரு. கைகால் முடமெல்லாம் கண்ணு நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நடக்குது. அவ்வளோ பலத்த அற்புதங்களை செய்கிற மனுஷன். இன்னும் அவங்களுடைய ஃபேமிலி அப்படி இல்லை. ஆனால் அன்று அவரை மட்டும் தான் பேச முடியும். ஆனால் அவருக்கு என்னது, ஒரிஜினல் ஹார்ட் அல்ல.
நான் யோசித்து, ஆண்டவர் இதெல்லாம் இவரை கொண்டு செய்கிறாரு, ஏன் அவருக்கு ஒரிஜினல் காற்று சரி ஏங்க வைக்கிறதான்னு தான் யோசித்தேன். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ரூட்டில் கொண்டு போனால் தான் சரியாக இருக்கும் என்று தேவனுக்கு. ஆமென். அவருடைய மகளுடைய ஒரு மரணம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் பல சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு பாதையை வைத்திருப்பார். அந்த பாதை வழியாக நீ கடந்து சென்றால்தான் அல்லேலூயா அது தேவ சித்தத்தின்படி இந்த வாழ்வாக இருக்கிறது. உன் விருப்பத்திற்கு அல்ல, அவர் விருப்பத்துக்கு கொண்டு சென்றார். அது ஒருவேளை கடினமாத்தான் இருக்கும். நானும் பல நேரங்கள் நினைத்தது உண்டு, ஆண்டவரே என் மூலமாய் ரட்சிக்கப்பட்டு ஊழித்து வந்ததான ஊழியக்காரங்க எல்லாம் கோடீஸ்வரராக இருக்கிறாங்க, 1000-2000 பேர் விசுவாசிகள் இருக்கிறாங்க, கன்னியாகுமரியில் இருக்கிறாங்க, பெரிய சர்ச்சை கட்டி இருக்கிறாங்க. ஆண்டவரே எனக்கு இவ்வளவுதானா என்று நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறேன். என் மூலம் ரட்சிக்கப்பட்டவங்க அனைவரும் உண்டு, நிறைய பேர் இருக்கிற சிலர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு கத்த பெருசாக வச்சிருக்கிறார், விசேஷமாக வச்சிருக்கிறார். ஆனால் நம்மளை ஒரு ரூட்டில் வச்சிருக்கிறார். நான் நினச்சி ஒரு நாள் பாரப்பட்டேன். நான் இருக்கிறது ஒருவேளை நான் இங்கேருந்து பெங்களூர் போயிருக்கணுமோ, நான் பெங்களூரில் ஊழியம் செஞ்சுருக்கணுமோ, இதை யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன்னு நான் ஜோம் பண்ணியிருக்கேன். ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, உனக்காக நான் நியமித்த இடம் இதுதான். அல்லேலூயா. இதில் மற்றவங்களை நீ நினைச்சு அதை பார்க்காத, எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை நடத்துவேன். அப்போ அவர்களை அப்படி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அவர்களுக்கு அப்படி வைக்கிறது தான் தேவ திட்டம். நம்மளை இப்படி வைக்கிறார். வானத்தை பார்த்த பூமி தான், போரும் இல்லை, கிணறு இல்லை, மழை பெஞ்சாதான் இதே மாதிரி நம்ம நல்ல செங்கல் போட்டு அல்லேலூயா. அப்போ பல சூழ்நிலை நாமும் ஜெபித்த நேரங்கள் உண்டு. கடைசியில் சில சூழ்நிலை வரும்போது தெரியுது இது போதும் ஆண்டவர், இப்படி போதும். அவர்கிட்ட நேரம் போய் உட்கார சொல்லுவேன், சில சூழ்நிலை மத்தியில் சொல்லுவேன், இது போதாம்ப்பா, இப்படி நடத்தினாதான் உங்களுடைய ராஜ்யத்துக்கு நான் என்ன முடியும், ஒழுங்காக வந்து சேர முடியும். ஏன்னா இதை விட கொஞ்சம் வித்தியாசமாக போயிட்டா காரியம் இடைஞ்சல் ஆயிரும். போதும், இது போதும் எனக்கு என்று நான் திருப்தி அடைந்திருக்க நேரம் உண்டு. ஹல்லேலூயா. அதனால் நம்மை நடத்துகிற ஒரு பாதை இருக்கு, அது தேவன் உனக்கு அமைது. ஒருவேளை முழுக்கள் மத்தியிலே இருக்கலாம், ஒருவேளை விசாலமற்ற நெருக்கமான பாதையா இருக்கலாம். ஹல்லேலூயா. உன்னோடு கூட கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தவர்கள் சற்று விசாலமான நல்லா இருக்கலாம். ஹல்லேலூயா. அதை பார்த்து உன்னை ஒப்பிடாதே. ஹல்லேலூயா. உன்னை அழைத்தவரை பார். ஹல்லேலூயா. நானும் ஆண்டவரை தானே சேவிக்கிறேன், அவரும் ஆண்டவரை தான் சேவிக்கிறார். அவர்கள் நல்லா இருக்கிறாங்களே, ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? கலங்காதே, உன்னை இந்த சூழ்நிலை கத்த நடத்துவதுதான் தேவ சித்தம் என்பதை பிரச்சனையோடு வாழ்வதை தான் உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்தது. அப்பதான் அப்பப்ப நீ ஆண்டவர்கிட்ட முட்டி போடுவ. பிரச்சனை வந்து விட்டது, அந்த கஷ்டம் இருக்கு, சோர்ந்து போடாது. உன் அழைத்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அநேக நேரங்கள் புலம்பின நேரங்கள் உண்டு. ஆண்டவரே, இந்த கடத்தூர் பகுதியை நானாக தெரிந்து கொண்டேனா, இல்ல நீர்தான் என்ன கொண்டு வந்தார் என்று தனியாக இருந்த அழுது இருக்கிற பல முறை அழுது. அந்த நாட்களில் தொடக்க நாட்கள், அப்பொழுது ஒய்ஃபை கூட இல்லை, ஒருவேளை வயிற்றுக்கு சாப்பிடுவதே கடினம், அதுவும் நல்ல சாப்பாடாக இருக்க. ஒருவேளை சாப்பாடு எனக்கு கிடைப்பதே கடினம். அப்படிப்பட்ட சூழ்நிலை. யார்கிட்ட நான் கேட்கறதும் இல்லை, கொடுத்தா கூட விழுந்தடிச்சு சாப்பிட்றதும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வளர்த்துட்டாங்க பெற்றோர். அல்லேலூயா.
அதாங்க சில இடத்துல போனோன்னே பாஸ்டர் சாப்பிட்டு போகலான்னு சொல்லுவான். ஆனால் சாப்பிட்டு இருக்க மாட்டேன், டீ தான் குடிச்சிருப்பேன். இல்லை பரவாயில்ல சொல்லி சமாளிச்சிடுவேன். காரணம், நமக்கு கொடுத்த உடனே விழுந்தடிச்சு தின்றது அல்ல பழக்கம். ஆமென். அந்த தட்டி கழிச்சிட்டு வர்றது நம்ம பழக்கம். எத்தனையோ நாட்கள் சாப்பாடு இல்லாம பட்டினி கிடந்திருக்கிறேன். நல்ல தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு இந்த மாவட்டத்தில். அன்னைக்கு போரெல்லாம் இன்னைக்கு வந்தது. இன்னைக்கு நல்ல செழிப்பான மாவட்டமாக கட்டல் மாற்றி இருக்கிறார். நல்ல கல்வி தரம் வாய்ந்த மாவட்டமாக கட்டல் மாற்றி இருக்கிறார். அன்றை ஒண்ணு இந்த ஸ்கூலுகள் ஒன்றும் கிடையாது. அன்னை இவ்வளவு நாகரிகமான நிலையில மக்கள் இல்ல. ஆனா இன்று அப்படி அல்ல. ஹல்லேலூயா. தமிழகத்தில் நம்முடைய தமிழகமும் மாவட்டமும் நினைத்து மகிழ்வதற்குரிய ஒரு மாவட்டமாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. தண்ணி கிடைக்காது ஐயா, குடிக்கிறது தண்ணி கிடைக்காது. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வேளை சாப்பாட்டு ஒரு நாள் கிடைக்கிற பெரிய கடினம். அநேக நான் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன். அநேக தேவனுடைய ஊழியர்கள் சாட்சியில சொல்லி இருக்கிறாங்க. அதனால நான் இதை சொல்றேன். அல்லேலூயா. ஆனால் இந்த அதாவது வாழை குலை பழம் விற்பாங்க. அதில் லாஸ்ட் காய் வரும் தெரியுமா? எவ்வளவு தடியில் எல்லாம் சின்னதாட்டு. அது மாதிரி கொஞ்சம் கழிவுகள் இருக்கும். 5 பைசா 10 பைசா கொடுத்துட்டா போதும், கொடுத்து அனுப்பிடுறது. நானும் போகிறதில்ல, அதில் ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளம். 4 நல்ல பழம் 5-6 நல்ல பழம் வாங்கிட்டு மீதியெல்லாம் எது அதை எடுத்து கொண்டு வந்து கழுகி அலசி அங்கே பழக்க போட்டுறது. நீங்கள் யோசித்து பாருங்க. எல்லாம் என்னது இந்த இவ்வளோதான் இருக்கும், தெரியல காய். ஆமாம், சின்னதாக இருக்கும், கழிவு. அதை கொண்டு அங்கே கொண்டு பேப்பரில் காய போடுறது. அது பழுக்க பழுக்க அதில் போய் உட்காந்துட்டு என்ன செய்வது? சாப்பிட்றது. இது யாருக்கும் வெளியே இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது. அங்கேருந்து வெளியே எங்கேயா போகும்போது அதில் 2 நாடு சாப்பிட்டு போகிறது. பாஸ்டர் சாப்பிடலாம். இல்லை, இப்போ தான் சாப்பிட்டேன். இது என்னுடைய பழக்கத்தை சொல்கிறவங்க. 2 நாள் கழியுமா அந்த பழமும் இருக்காது. என்ன கிடக்கும்? தோல் தான் கிடக்கும், பழுத்து. வெக்கத்தை விட்டு தான் சொல்கிறேன். அங்கே இருக்கிற அந்த பழத்தோல் எடுத்து சாப்பிடுவோம். இப்படி எத்தனையோ ஊழியத்தில் எத்தனையோ நாள் ஊழியத்தில் உள்ள கதை, குடும்பத்தில் உள்ள கதையை சொல்லலை. அதுதான் தைரியமாக சொல்கிறேன். அப்படி கஷ்டப்பட்ட நாட்கள் அன்று உண்டு. ஒரு நாள் கூட முறுமுறுத்தது இல்லை. ஒய்ஃபும் வந்த பிறகு முறுமுறுத்தது இல்லை. என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுவோம். அல்லேலூயா. அது தேவன் எங்களை ஆச்சரியமாக நடத்துது. ஏன் ஆண்டவர் தான் உமக்கா வந்து ஏன் இப்படி நடத்துகிறேன்? திட பல வியாதிகள், கிட்னி ஸ்டோனில் வந்து பட்ட கஷ்டம் கொஞ்சமல்ல. ஒரு பாஸ்டர் ஆக்சிடென்ட்டில் தர்மபுரியில் இறந்துட்டார். அப்போ தான் 2-3 ஊழியங்கள் இருக்கு. அப்போ ஹாஸ்பிட்டல், நல்ல ஹாஸ்பிட்டல் ஒன்றும் தர்மபுரியில் கூட கிடையாது. இங்கிருந்து அதை அவரை பார்க்கறதுக்குன்னு பஸ் ஏறி அங்கே போனேன். அப்போ பஸ்ஸு அங்கே போய் போகிறக்குன்னு பாடியெல்லாம் எடுத்துட்டாங்க. போனவுடனே எனக்கு வயிற்று வந்துருச்சு. அங்கே ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் சொன்னால், பாஸ்டர் இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு நைட்டு பஸ் இல்லை, நீங்கள் வாங்க, எங்கள் வீட்டினுடைய மேலே ஒரு ரூம் இருக்குது, வாடகை எடுத்த ரூம் தான், அதில் தங்கிவிடுங்க. அங்கே போன பயங்கர வயிற்று வலி, வாமிட்டு வயிற்று வலி தாங்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அவர் எனக்கா ஜோம் பண்ணுறார், வயிறு தடை ஜோம் பண்ணுறார். வலி நீங்கல்ல, கஷ்டப்பட்டு ராத்திரி போகிறா. அப்படியே வயிற்று வலி தாங்குற ஃபேன் ஒன்று கலண்டு ஏன் தள்ளியுடைய வந்து அது வேற பிரச்சனை. மறுநாள் காலையில் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்தேன். ஊழியம் செய்ய முடியலை. அப்போ செம்பனல்லி ஊழியம், அப்போ பிரான்ச் அதை ஸ்டார்ட் பண்ண டைம். ஊழித்து போகணும், ஆனால் குனிஞ்சு நிற்கிறேன் வீட்டில். பாத்ரூம் போக முடியாது, யூரின் போக முடியாது, ரொம்ப பிளாக் ஆகிடுச்சு எல்லாம். கண்ணீரோடு அழுதுச்சோம், ஆண்டவரே என்னால் முடியலப்பா. எந்த டாக்டர்கிட்ட போகணும், எங்கே போகணும்னு தெரியாது, என்கிட்ட பணமும் கிடையாது. நான் உண்மை நம்பி வந்திருக்கிறேன். ஒன்றில் எனக்கு ஊழித்து போகணும், எனக்கு இப்போ விடுதலை வேணும், இல்லை என் ஜீவனையாவது எடுத்துடும். அழுது சொன்னார். சொன்னார் பாத்ரூம் போனார்.
பாத்ரூம் யூரின்லேயே கிட்னி ஸ்டோன் வெளியே வந்து அப்பவுமே ஒரு ஃப்ரீ ஆகிடுச்சு. நான் ஏன் சொல்கிறேன்னா, கஷ்டத்தின் மத்தியிலேயும் கர்த்தருக்காக ஓடின ஓட்டங்கள் உண்டு. ஏன் இப்படி கஷ்டப்படுறோம் என்று நான் நினைச்சதில்லை. கர்த்தர் கொண்டு வந்துட்டார். ஆமென். கர்த்தருக்காக ஆமென். என்றைக்கு இந்த நிலையில் கர்த்தர்களை வைப்பதில்லை என்று நம்பிக்கை இருப்பது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு நொந்து போயிருக்கிறோம். அப்போதான் ஒரு சென்னைக்கு போனேன். வருத்தம். ஐயோ, ஊழியத்தில் கஷ்டம். ஜனங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வாங்க, வியாதி போனாலும் பிசாசு போவோம், நன்றி இல்லாமல் போயிடுவாங்க. வெறுத்து போய் கஷ்டத்தில் வேதனையோட மெட்ராஸ் போகும்போது அங்கே ஒரு இடத்துல போன ஆவியான பேசுகிறார், மகனே மிகவும் துக்கத்தோடு வந்திருக்கிற, உன்னை வெளிநாட்டிலிருந்து உன்னை கரம் பிடித்து கொண்டு வந்து கர்த்தர் உன் வலது பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறேன். நடத்தி வந்த தேவன் நான் அல்லவா, நீ ஏன் பயப்படுகிற? அந்த சூழ்நிலையிலேயே கர்த்தர் வார்த்தையை கொடுத்து தைரியப்படுத்த இப்படியாக நடத்துவார். நான் ஏன் சொல்றேன், பாடுகள் வந்தாலும் சோர்ந்து போகாத. பாடுகள் வழியாய் கர்த்தர் அனுமதித்தார். ஹல்லேலூயா. உன்னோடு கர்த்தர் இருப்பார் என்பதை மறந்து விடாது. கஷ்டமா, பிரயாசமா, பாடுகளா, வியாதியா, கலங்காதே. அந்த வழியில் உன்னை கூட இருந்து நடத்துகிற ஒருவர் உண்டு. அவர் தேவனாகிய கர்த்தர். அவர் கைவிடுகிறவர் அல்ல. நீ கர்த்தரை முருக பிடித்துக் கொள். ஆண்டவரை மட்டும் விடாதே. ஆண்டவர் விசுவாசமாயிடு. கர்த்தர் வைராக்கியம் இருந்தால் உனக்கு கர்த்தர் வைராக்கியம் உள்ள தேவனாய் செயல்படுவார். ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கை வேதனையோடு வந்திருக்கிற தேவனுடைய, பிரச்சனையோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, மனுஷ உதவி இல்லையே, எந்த ஆதரவும் இல்லையே, எனக்கு யாரும் இல்லையே என்று நீ துக்கத்தோடு காணப்படலாம். உன்னை அழைத்த கர்த்தர் உன்னை விட்டு விலகாத தேவன், உன்னை கைவிடாத தேவன். ஆமென். அவருடைய நடத்த வல்லமை உள்ள தேவன் என்பதை மறந்து விடாது. ஆமென். உன்னை பாதுகாக்கிற தேவன் அவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனால் அவிசுவாச அறிக்கையை வாயில பண்ணாதுங்க. அதுதான் நமக்கு வாசித்தோம் பாருங்க, நீதிமொழிகள் 18, 20, 21. அவன் வாயின் பலன், வாயிலிருந்து என்ன புறப்படுகிறதோ அதனால் தான் உன்னுடைய வயிறு நிரம்பும் என்றாங்க. அடுத்தது அப்போ தேவன் நாவுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? ஒரு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஹல்லேலூயா, வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில் என்ன இருக்கிறது? ஒரு வல்லமை இருக்கிறது, ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதை ஒரு தேவ பிள்ளை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. தவறாய் பயன்படுத்தி விடாது. ஹல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அது பிரியப்படுகிறவன் அது கனியை புசிப்பான். நாவுக்கு தேவன் ஒரு அதிகாரம். ஆமென். பாருங்க, அதனுடைய நீதிமொழி 12வது 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 12, 14. வாயின் பலனால் திருப்தியாவான் தக்கதாக. ஆமென். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை நெகட்டிவான வார்த்தையை பேசி பழகாது. அநேகருடைய வாழ்க்கையில தோல்வியை பற்றி பேசுறதே வேலை. ஆமென். அநேகருடைய வாழ்க்கையில இழப்பை பற்றியே, கஷ்டத்தை பற்றியே, பிரச்சனை பற்றி பேசுறதே அவங்க வழக்கமாகி விட்டது. அல்லேலூயா. யாராவது கேட்கிறாங்க, நல்லா இருக்கிறீங்களா? என்னத்த நல்லா இருக்கிறது. முடிஞ்சா உன் வாயின் வார்த்தை நல்லா இருக்கணும்னு திட்டம் போட்ட திட்டத்தை எனக்கு அழிச்சு. அல்லேலூயா. ஒன்னு சொல்ல அந்த இடத்துல, என் தேவன் ஜீவன் உள்ள தேவன், அவரை உயர்த்து, அவரை நீ உயர்த்து அந்த இடத்துல. ஆமென். எந்த
அந்த சூழ்நிலையிலையும் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை கர்த்தர் நடத்த அவர் வல்லவரா இருக்கிறார். என்னை போஷிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். என் தேவைகளை சந்திக்க அவர் வல்லவரா இருக்கிறார். கேட்கலாம், ஏன் உனக்கு இது நடக்கல? நான் இப்படி செல்வதுதான் என் தேவனுடைய திட்டம். ஆமென். என்ன நீ ஆண்டவர் சேவிக்கிற, உனக்கு ஏன் நடக்கல, ஏன் இப்படி இருக்கு, அது அப்படி? என்னை தேவன் இந்த சூழ்நிலை வழியாகத்தான் என்னை கொண்டு போறார். இந்த சூழ்நிலையும் என் தேவன் எனக்கு அனுமதித்த ஒன்று. எல்லாமே தேவன் அனுமதிச்சார் சொல்லிட்டு நடக்க, பின்ன எதையாக்க உனக்கு என்ன புலம்பிடுவாங்க, அவங்க பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க, அவங்க டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க, நீ விடுதலை பெற்றுவ. ஹல்லேலூயா. நெருக்கமான சூழ்நிலை மத்தியில என் கர்த்தருக்கு வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த பிரச்சனை மத்தியில நடத்த ஒரு நோக்கம் உண்டு. இந்த கஷ்டத்தின் மத்தியில் என்னை வைத்த ஒரு நோக்கம் உண்டு. ஆனா எப்பொழுது நான் இதில் இருப்பதில்லை, இதற்கு ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபின் புத்தகம் 3வது அதிகாரம் 5-6 வாசிகள் பார்க்கலாம். பெருமையானவைகளை பேசும். நெருப்புதான். அப்பாடா, அல்லேலூயா. வார்த்தையே அவன வாழ்க்கையை கெடுத்துருது. எப்ப பார்த்தாலும் என்னங்க அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சுங்க, நல்லாவாதுங்க, அப்படிதாங்க, இப்படிதாங்க, பூரா தோல்வியே. ஆண்டவர் நல்லது செய்யணும்னு நினைச்சா கூட உன் வாழ்க்கையில நீயே தடுத்துடுற. அந்த நேரம் வாசித்தன அப்போ பாருங்க, என்னுடைய ஒரு நிமிஷம் மத்தேயுல 13:55 படிக்க பார்க்கலாம். மத்தேயு 13:55. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, அவரு கொடுக்க வேண்டிய காரணத்தை கொடுக்கல அல்லவா, அல்லவா. இப்போ இவனுடைய குடும்பத்து சூழ்நிலையை பார்த்து இவரை தேவனுடைய குமாரனாக அவங்கள நினைஞ்ச முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி வந்தது? இடல் அடைந்தார்கள். அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறு எங்கும் கனவீனம் அடையாது. இயேசுவுக்கே இந்த பாடம்னா எனக்கெல்லாம் என்ன பாடம்? அல்லேலூயா. இயேசுவே என்ன மரியாதை குறைவா பேசுறான். வாசிப்பா அடுத்த பாயிண்ட். அவர்களுடைய அவிசுவாசம் என்னது? சத்தமா சொல்லுங்க. அவிசுவாசம் நிமித்தம் செய்யவில்லை. ஆமென். சத்தமா சொல்லு. என்ன செய்யல? அற்புதம் செய்யல. எதனால? எதனால? அவரை குறைவா கணக்கு போடுறாங்க. அப்போ நம்ம நினைப்போம், பாஸ்டர் ஜோம் பண்ணாரு ஆனாலும் நல்லா வரல. உன் அவிசுவாசமே அற்புதத்தை தடுக்குது. ஆமென். நீ அவிசுவாச அறிக்கை பண்ணுகிறாய் அல்லவா, அந்த ஒவ்வொரு அறிக்கையும் ஹல்லேலூயா உன் வாழ்க்கையில தேவன் செய்யக்கூடிய அற்புதத்தை தடுக்கிறது. அதாக விஷயம். தயவு செய்து தேவ பிள்ளைகள் ஒரு ஜெபத்தை கொச்சியாய் நினைக்காது. நீ ஜெபம் பண்ணாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறது, நீங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா என்ன ஜெபம் பண்ணி என்ன கண்டோம் என்று சொல்லாது. ஜெபத்தில் வல்லமை இருக்கு. புருஷன் சில நேரம் பிரச்சனையில் இருக்கும், மனைவி சொல்லுவா, ஏங்க ஜெபிக்கிறாங்க, இத்தனை நாளாக முட்டி போட்டுனா இருக்கிற என்ன கிடைச்சி போச்சுன்னு சொன்னாலே அதுவரை தேவன் வைத்திருந்த திட்டமே மொத்தமும் நொறுங்கி இருக்கு.
ஹலோ, இருக்கிறீங்களா? கொஞ்சம் கவனிங்க. யோசிக்கிறேன், நான் தான் சொன்னேன். ஹல்லேலூயா. ஜெபம் மிக முக்கியமானது. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு உள்ள ஜெபம் தான் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அதான் விஷயம். தேவ பிள்ளைகள் அற்பங்களை நினைக்க கூடாது. மனைவி சொல்றா அப்படி, ஏன்னா வீட்டில் இருக்கிறதுனால பைபிள் படிக்கிறாப்படி, அதை ஜெபம் பண்றாப்படி, அப்பப்போ ஆண்டோட வார்த்தையை கேட்கிறாப்படி, அப்போ அந்த சகோதரிக்கு என்ன இருக்கு, ஒரு சின்ன ஒரு விசுவாசம் இருக்கும். ஹல்லேலூயா. எல்லா சகோதரிமாரில் சில சகோதரிமாருக்கு அப்படி இருக்கும், ஆனால் சில சகோதரமாருக்கு இப்படி இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு பிரச்சனை வரும்போ புருஷன்கிட்ட சொல்றா அப்படி, ஏங்க நம்ம நிறைய காரியங்கள் அங்கங்கே அலைஞ்சு எடுத்து பார்த்துட்டோம், ஒரு காரியம் செய்யலாம், நம்ம ஜெபத்தில் வைக்கலாம், நம்ம பிரச்சனை பாஸ்டர்ட்டையும் சொல்லலாம், அவரும் ஜெபம் பண்ணிட்டு அல்லேலூயா, நம்மளும் ஜெபம் பண்ணோம், கட்ட அற்புதம் செய்வார். எடுத்த உடனே எத்தனை வருஷமா ஞானசானம் எத்தனை வருஷம் ஆச்சுதே? நான் இத்தனை வருஷம், உனக்கும் 5 வருஷத்துக்கு முன்னே நான் ஞானசானம் எடுத்தேன், உன்னோட நான் மூத்தவனாகும், நீ சாத்தானா இருக்கிறன்னா பொல்லாதாவி. ஏ சாத்தா உன்னோட மூத்தவன், அவன் இளையவனா சொல்லு, அவன் மூத்தவன் உன்னோட சொல்லு. அப்படி சொல்ற புருஷன்கிட்ட பிசாச பார்த்துருக்கிறிய நீ? இல்லை, பிசாசு ஒன்னை விட 100 மடங்கு மூத்தவன் அவன். அநேக புருஷமாரே மனைவிக்கு விசுவாசத்தை தண்ணி ஊற்றி அமைச்சுறான். முட்டி போடியா, உன் முட்டி நீ இட தாமதிக்கிறதுனால தான் தேவன் செய்ய வேண்டியது தடுக்கப்படுது. உன் மனைவி சொல்லலாம், உன் வாழ்க்கை துணை எனக்கெல்லாம் தெரியும், அந்த திமிரு பேச்செல்லாம் வேண்டாம், மண்டை வீங்கி போகும். தோத்துரும். மண்டை வீங்கி நடக்கிற நாய் பார்த்திருக்கா? யோசிக்கிறாங்க, பார்க்கணும். ஏதோ தின்னுட்டு மண்டை ஒரு சைடு. மனைவி சொன்னாலும் வேற என்ன கிணத்துல குதிக்கவா சொன்னா, முட்டி போடாத, அது என்ன உனக்கு பிரச்சனை? தேவனோடு பேச சொன்னா, பக்கத்துல கை தட்டு சொன்னா, அப்படியா முட்டி போடு. அதுல ஒரு நியாயம் இருக்கு, முட்டி போடு. முட்டி ஆண்டவரே மன்னிச்சிருப்பான்னு முதல்ல எடுத்த உடனே வண்டியை என்ன செய்யாத, ஃபர்ஸ்ட் கியர்லேயே 100 கொண்டு போகாத, தூக்கி இங்கே தென்னை மரத்தில் கொண்டு உட்கார வச்சிடும். அல்லேலூயா. தாழ்மைப்படு தேவன் என்பதாக, உன் அர்ப்பணி கத்தனம் என்பதாக. ஆண்டவரே, என் அவிசுவாச வார்த்தையை மன்னியும் ஆண்டவரே. ஏன் என் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அதாவது இதுல புத்தி சொல்றவங்க இன்னைக்குள்ள விசுவாசியோ முன்னோட அது மேட்டர் கிடையாதுங்க. நீ வேணா சர்ச்சை கட்டும் போதே விசுவாசியா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு நீ யாரா இருக்கிற, குழந்தையா இருக்கிற, அதுக்கு தான் என்ன செய்ய. ஹலோ, கவனிக்கிறீங்களா? சர்ச்சை கட்டும்போதே நீ விசுவாசியா இருந்தாலும் இன்னைக்கு யாரா இருக்கிற, நீ குழந்தையா இருக்கிற. குழந்தை புத்தி உங்ககிட்ட இருந்து நீங்க இல்லை, ஆனா உன் மனைவி இப்ப பாதியில் 4 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய அதாவது வளர்ந்த புருஷரா இருக்கிறார். காரணம், சத்தியத்தை கேட்க கேட்க, பைபிள் ஸ்டடியில் கலந்து கொள்ள வேத அறிவும் தேவனை கொடுத்த அறிவினால் நிரப்பப்பட்டிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் செண்டை அடிச்சா ஒன்றும் ஆவிக்கிற வாழ்க்கையில் ஸ்ட்ராங் ஆக முடியாது. பைபிள் ஸ்டடி எதுக்கு வச்சிருக்கு தெரியுமா? நீ சத்தியத்தில் வளர, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க தான் உனக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான அஸ்திபாரம் இருக்கும், ஜெபத்தில் ஒரு உறுதி இருக்கும், ஒரு வைராக்கியம் இருக்கும். உனக்கு எப்பெல்லாம் தெய்வ சமூகத்து வர முடியுமோ அன்று நீ தெய்வ சமூகத்தில் நீ வரணும்.
காரணம் என்ன தெரியுமா? அன்று சில நேரம் உன்னோடு கர்த்தர் பேசுவார். நீ கேட்காததை அன்று உன்னோடு இடைப்படுவார். ஆமென். உனக்கு தெரியாததை அன்று அவர் பேசுவார். உனக்கு தேவையான வார்த்தையை கர்த்தர் அன்று கொடுப்பார். கர்த்தர் எப்பொழுதும் ஒரு மனிதனோடு பேசிக் கொண்டிருக்க மாட்டார். அவர் பேசும் நேரம் நீ இங்கே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. என் தேவ சத்தம் எப்பொழுது யாருக்குரியது என்பது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆமென். திடீரென்று ஒரு நாள் நீ வந்திருப்ப, அன்று ஒருவேளை உனக்குரிய வார்த்தை அங்கே கடந்து வரும். பலகீனனாயிருந்த நீ பலவானாய் கடந்து செல்வாய். சோர்ந்து போன நீ வைராக்கியமான கடந்து செல்வாய். அதான் தேவனுடைய வார்த்தை உன்னை உயிர்ப்பிப்பது. ஆமென். ஹல்லேலூயா. அவர்களுடைய அவிசுவாசத்தினால அவன் என்ன செய்ய அற்புதம் செய்ய முடியல. அவிசுவாச எண்ணத்தோட தேவ சமூகத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்ந்து பழகான வார்த்தைய விசுவாசம். அதை நம்ம வாசித்தோம். நாவானது முழு சரீரத்தையும் வாசிப்போம். 5ஆம் வசனம். சிறிய அவயவம் தான் நாவு. சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவு என்னது? எப்படி இருக்கு? நம்ம நினைப்போம் கரும்பு தோட்டத்தில் தீ பிடிக்குது. எப்படிங்க எவ்வளோ சீரோட்டு வலிச்சுட்டு போட்டிருப்பா, சொல்கிறோமா இல்லையா? நிறைய பந்தம் வச்சு பெட்ரோல் ஊற்றியா கொளுத்துனா. அப்போ நாவு சின்னதுதான். அல்லேலூயா. ஆனா அதனால் உனக்கு ஒரு உயர்வும் உண்டு. அல்லேலூயா. உயர்வு கீழே விழலும் உண்டு. கீழே நீ என்ன செய்யப்படுவாய்? உயர்த்தப்படவும் வைக்கும். அல்லேலூயா. உயர்ந்த நீ கீழே தள்ளப்படவும் வைக்கும். எதனால? நான் ஆனா தோல்வியை பேசி நெகட்டிவ் பேசி பேசி வாழ்க்கையில சோறு, உடம்பு சரியில்லையா, பலகீனமா, ஓகே, என் கர்த்தர் என்னை குணமாக்கும். ஆமென். இது தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் என்ன பழுது ஏற்பட்டாலும் அதை என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். விசுவாசம். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம், அவர் வாசம் பண்ண ஆலயம். ஓட்ட ஒடிசலா இருக்கிற தேவனுக்கு விருப்பம் இல்லை. தேவன் நமக்குள் வாசமா இருக்கிற விசுவாசம். நீ ஒரு வீட்டுல வாடகா இருந்தா கூட, குடியிருக்கிற வீடு ஒழுகிட்டு இருந்த நிம்மதிகளை தூங்குவியா? சொல்லுங்க. ஓனரு கண்டுக்கிடல, நீயாவது அது ஒழுக்கு நிக்கிற பிரயாசப்படுவியா இல்லையா? இல்லை, வந்தே பாரத் ஒழுகிட்டு இருக்கான், கொடை பிடிச்சிருக்கான். வந்தே பாரத்தில் ஒரு ட்ரெயின் விட்டாங்க, மணிக்கூருக்கு இன்னும் 400 கிலோமீட்டரில் போகுதுன்னு. இப்போ 2 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது. சேடம் இறங்கி தள்ள வேண்டி இருக்கு. மழை பெஞ்சா உள்ள ஊரா தண்ணி, கொடை பிடிச்சிட்டு இருக்கிறான். வந்தே பாரத்துங்க இது ஸ்தோத்திரம். அதனால் ஒரு தேவனுடைய பிள்ளை நாம் குடியிருக்கிற வீட்டில் உள்ள ஒரு பிரச்சனை என்றால் அதை குறித்த ஒரு கவலை நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் வாசமா இருக்கிற இந்த சரீரத்தை குறித்து கர்த்தருக்கு கவலை இல்லையா? ஆமென். என்னுடைய ஒரு அற்ப விசுவாசம், எத்தனை நாள், எத்தனை நொடி, எத்தனை நிமிடம் வரை கர்த்தர் பூமியில் என்ன வைக்க வச்சிருக்கிறாரோ அதற்கு முன்ன எந்த வல்லமை என்ன தொட முடியாது. தைரியத்தை கொண்டு போகட்டும். ஹல்லேலூயா. இதாக நம்ம விசுவாசம். ஆமென். அது ஒரு குருட்டு விசுவாசம் போல இருக்கும். எத்தனை நாள், எத்தனை வருஷம், எத்தனை நாள், எத்தனை நிமிடம், எத்தனை நொடி வரை இந்த பூலோகத்தில் நான் வாழணும்னு என் தேவன் எனக்கு குறித்திருக்கிறாரோ அந்தக்கு ஒரு செகண்ட் முன்ன விட என்னை எதுவும் செய்ய முடியாது. செஞ்சு பார்க்கிட்டு பார்ப்போம் எப்படி தேவனை அதை மேற்கொள்ள முடியும். ஆமென். விசுவாசத்தில் போயிருவோம். ஹல்லேலூயா. தேவன் என்று ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். என் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயம் பாதிக்கப்பட்டிருப்பது என் தேவனுக்கு சுத்தமல்ல, அதை சரிப்படுத்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். குணமாக்குகிறவர்.
அதனால கஷ்டம் வராது. வரேங்க, நான் தான் டிஜிஎஸை பற்றி சொன்னேன் இல்லை, அது எல்லாரும் வரதான், பல கஷ்டங்கள் வருது. அதனால தான் வந்தது. அது கவலைப்படாத, கஷ்டம் வந்து போச்சு, வருது, பிரச்சனை இருக்குது, சில வியாதிகள் பலவீனங்கள் இருக்கின்ற, கலங்காத. தேவன் உன்னை பாதுகாத்து நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அதில் இது மனம் விட்டுறாத. ஐயோ எனக்கு இப்படி ஆகி போச்சா, கலங்காத. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த விஷயம், என் தேவன் என்னோடு இருக்கிறார். இந்த சூழ்நிலை மத்தியிலையும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த பிரச்சனை மத்தியிலையும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த வியாதியின் மத்தியில என்னோடு கர்த்தர் இருக்கிறார். இந்த மரண கண்ணீர் மத்தியில கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையாகிய நீ அறிக்கை பண்ண வேண்டிய ஒண்ணு. ஆமென். என் இயேசு எனக்குள்ள ஜீவிக்கிறார். எந்த வியாதி வந்தால் விசுவாச அறிக்கை பண்ண. ஆமென். சரீர பலகீனம், என் கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். குடும்பத்தில் பிரச்சனையா, என் தேவன் தலைவராக இருக்கிறார். பிள்ளைகள் வாக்க பிரச்சனையா, என் கர்த்தர் பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். இந்த வீடு என் தேவனுக்குரிய வீடு. ஆமென். என் பிள்ளைகள் என் தேவனுக்கு சொந்தமானவர்கள். ஆமென். என்னுடைய வேலை என் தேவனுக்கு சொந்தமானது. என்னுடைய துறவு தோட்டங்கள் எல்லாம் என் தேவனுக்கு சொந்தமானது. என் ஆடு மாடு எல்லாம் என் தேவனுக்கு சொந்தமானது. அவர்தான் ராஜாதிராஜாவாக கவனிக்கிறார். எதுவா இருக்கணும், சொத்து இருக்கா, அது கர்த்தருக்குரியது சொல்லுது. அறிக்கப்படும். உங்களுடைய சொத்து இருக்குன்னா நடுவில் போய் நெல்லு, இது என் தேவனுக்குரியது. இந்த இடத்துல போகிற வாசம் பண்ணுகிற தேவனுடைய பிரசன்னம், உங்களுக்கும் தேவ பிரசன்னம் இருந்தால், ஆமென், உங்கள் வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்கும். உங்களுக்கும் தேவ பிரசன்னம் இருந்தால் உங்கள் தோட்டத்தில் கூட தேவ பிரசன்னம் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்கிற நபர்கள் தான் நம்மோடு கர்த்தர் இருக்கிறபடியினால். ஹல்லேலூயா. கலங்கொண்டிய தேவையில்லை. ஹல்லேலூயா. ஒரே ஒரு 4 வார்த்தை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன். ஆபிரகாம் பாருங்க, வேதத்தில் சொல்லப்பட்ட ரோமர்ல 4வது அதிகாரத்தில் 17:1 வாசியம் பார்க்கலாம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்துவேன் என்று எழுதி இருக்கிறபடி இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல இருக்கிற தகப்பனான. அடுத்தது, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே அவனுடைய எண்ணம் தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார். ஆமென். அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆகிறதை என்னது, எதற்கு ஏதும் இல்லை, நம்புவதற்கு ஏதும் இல்லை. 100 வயசாக போகுது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால சொல்லுவோம், ஏதும் இல்லாமல் இருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். என் தேவன் சொல்லிவிட்டார். ஆமென். அநேக ஜாதிகளுக்கு நான் என்னை தகப்பனாய் ஏற்படுத்தினேன் என்று மனிதன் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. என் தேவன் சொன்னார். ஆமென். அப்ப அவர் செய்வார். உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரா? உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை குணமாக்குவேன்னு சொன்னாரா? உன்னை குணமாக்குவார். கடைசி நேரம் வரையிலும் சில டைம்ல என்ன ஆகாது, ஒன்றும் நடக்காத மாதிரியா இருக்கும். ஒரு தேவையா இருந்தாலும், ஒரு வேலையா இருந்தாலும், வருமானம் வந்தாலும் சரி, எதா இருந்தாலும் கட்ட செய்வேன்னு சொன்னா கட்டாயம் செய்வாங்க. ஆனா கடைசி நொடி வரையில சில நேரம் நடக்காத மாதிரி இருக்கும். ஆனா கண் மூடி கண் திறக்கிற நேரம் கட்டளை செய்து தேவனுடைய செயல். ஒன்று மட்டும், உங்களிடத்தில் என்னிடத்தில் தேவன் எதிர்பார்ப்பது விசுவாசம். ஆமென். வாக்குரைத்தவர் வாக்கு மாறாதவர்.
பொய் சொல்லுகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன், மனிதன் அல்ல. அவர் சொல்லி செய்யாமல் இருக்க மாட்டார். அதான் சொல்லப்பட்டது. 19 சொல்லப்பட்ட அவன் விசுவாசத்துல பலகீனமாயிருக்கவில்லை. எப்படி விசுவாசத்துல? விசுவாசத்திலேயே ஒரு பலகீனம் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தில் பலகீனம் என்றால் எப்படி? சின்ன சந்தேகம் கூட அவனுடைய நினைப்பில் வரல. நடக்குமா? நடக்காதா? உடம்ப பார்க்குறான், எல்லாம் போச்ச பீஸ் போன உடம்பு இல்லையா? நடக்காத. அந்த இல்லை, நான் ஒன்றே ஒன்று. அல்லேலூயா. சொன்னது மனிதன் அல்ல, தேவன் சொல்லி. அவர் சொன்னா என்ன செய்வார்? வாக்கு மாறாத தேவன். எத்தனை வருஷம் தாமதித்தாலும் ஆமென், அவர் செய்வார். ஐயா சொல்லி சுமார் 25 வருஷம் ஆகி போச்சுங்க. என்னது எதமா சொல்லு? நம்ம இருப்போமா? நம்ம முட்டையை எடுத்து கோழிக்கடியில் குஞ்சிக்குன்னு வச்சுட்டு மறுநாள் திறந்து பார்க்குற ஆளாங்க நம்ம. ஒரு 12, 10, 7 முட்டை எடுத்து வச்சுட்டு கோழி எதுக்கு வைக்கிறோம்? அடக்கி முட்டை. ஆண்டவரே வச்சுட்டாப்பா, நாளைக்கு கட்டாயம் குஞ்சும் தாய் மாட்டு வெளியே நல்லபடியாக வெளியே வரணும். மறுநாள் காலில் எழுந்துச்சு போய் கோழி தூக்கி பார்த்தா முட்டையை நம்ம அப்படியாக நம்ம நினைக்கிறதா? அப்படி அல்ல. அல்லேலூயா. ஆபரகம் அப்படி நினச்சிருந்தான்னா பாதி வழியிலே ரிட்டர்ன் போயிருப்பான். இந்த வேலையே நமக்கு வேண்டாம். 5 வருஷம் ஆகிடுச்சுன்னு அவன் நினச்சான். 5 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் காத்திருந்துட்டு சோத்திரம் போட்டுட்டு இருக்கிறோம். வேண்டாம் ஐயா, ஏதோ கற்பனையாக இருக்குமோ என்ன நினச்சிருப்பான். 10 வருஷம் ஆச்சு, நினைக்கல. 20 வருஷம் ஆச்சு, நினைக்கல. 25 வருஷம் ஆக போகுது, அப்பவும் நினைக்கல. வாக்கு பண்ணி 25 வருஷம் ஆக போகுது, அப்பவும் என்ன செய்யலாம்? அல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் கர்த்தர் வாக்கு கால தாமதமானாலும் விசுவாசத்துல ஒரு தோய்வு வரக்கூடாது. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? விசுவாசத்துல ஒரு தோய்வு வந்து விடக்கூடாது. யோசிக்கிறாங்க, நம்ம நேத்தை ஜோம் பண்ணிட்டு இன்னைக்கு எதிர்பார்க்கிறோம். நேற்றுக்கு தான் ஜோம் பண்ணோம். ஆண்டவரே இத்தனை 1000 ரூபா வேணும், இத்தனை லட்சம், போகிற இடம் பூரா இங்கே விழுந்து கிடக்கான்னு பார்க்குறேன். காலில் கதவை திறந்தோன்னு பார்க்குறது நோட்டு கிடக்கான்னு, திருட்டு நோட்டு. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளை விசுவாசமாயிரு. உனக்கு வாக்கு பண்ணனா கர்த்தர் செய்வார். அது நமக்கு தாமதிப்பது தெரியும். தேவன் தாமதிக்கிறவர் அல்ல. அவர் விசுவாசிகளுக்கு தகப்பனா. அதுதான் அந்த பெயர் வந்தது. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் என்று வாக்கு கொடுப்பார், ஈசாக்கின் தேவன் என்று வாக்கு கொடுப்பார், யாக்கோபின் தேவன். ஹல்லேலூயா. அதாக அந்த வார்த்தை வந்தது. வேதம் சொல்லுகிறது, அவர் விசுவாசத்தில் எப்படி இல்லை, விலகிமா இருக்கு. அவர் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராவுடைய கர்ப்பம் செத்து போனதையும் நினைக்கல. நம்ம என்னன்னு 2 மாதம் தான் வந்தேன், ஒன்றுமே இல்லை. நம்மகிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒரு புள்ள பூச்சியே ஒன்றும் இல்லை, பூச்சி புழு ஒன்று. ஆமாம். கல்யாணம் எத்தனை மாதம் ஆச்சு? 2 மாதம் ஆச்சு. அதுக்கு என்ன புள்ள பக்கணுமோ? இங்கே 25 வருஷம் காத்திருந்துருக்கேன் பொறுமையோட. ஆனால் எல்லாம் 25 வருஷம் இருங்க நான் சொல்லலை. அல்லேலூயா. அவர் டைமை வச்சிருப்பார், அந்த டைமுக்கு அவர் செய்வார். உனக்கு என்ன வேணும்? விசுவாசமும் பொறுமையும் வேணும். அல்லேலூயா. அந்த விஷயமும் சரி, வருமான விஷயம் சரி, தொழில் விஷயம் சரி, குடும்பத்தில் உள்ள காரியங்களும் சரி, எதுவா இருந்தாலும் உனக்கு அதுல பொறுமை வேணும். அந்த பொறுமையா நீ கர்த்தரை நீ நம்பி இருந்தால், கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து வாழ்ந்தேன்னா
ஏற்ற நேரம் கர்த்தர் உனக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்வார். அது எந்த மாற்றமும் இல்லை. அதனால வாய் இருக்குன்னு ஓம் வாயின்னு சொல்லிட்டு தேவையில்லாத அவிசுவாச வார்த்தை விட்டுறாது. தோல்வியின் வார்த்தையை பேசுகிறாது. ஆண்டு துக்கப்படுறவங்கள பேசுகிறாத. புரியல? வார்த்தை கவனமா பேசு. உனக்கு தேவ ஆவியானவர் இருக்கிறார். நாவுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆமென். நீ எதை அறிக்கை பண்ணுகிறாயோ அது உன் வாழ்க்கையில நடந்தேறும். தோல்வி அறிக்கை பண்ணி விடாது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க பயங்கரமான என்ன பயங்கர வலி இந்த சைடு. அப்படியா? அவன் எங்க ஊர்லயும் இருந்தேன் அந்த வலின்னு சொல்லி பெரிய கட்டி இருந்து பார்த்துக்கிறேன் போச்சு. இப்போ வலி மறந்து இப்போ கட்டிக்கு நேராக போயிடுச்சு. சிந்தை கட்டி தான் பெரிய கட்டி அங்கே போயாச்சு. சீக்கிரம் பார்த்துரு, எப்படி 2 கிலோ கட்டி இருக்க போட்டு போச்சா கதை. இப்போ இப்படி சொல்லியே சாகடிச்சிடறான். தேவ பிள்ளைகள் ஒருவர் சொல்லுகிற அறிக்கையை வைத்து கணக்கெடுக்காத. இந்த சரீரம் தேவனுக்குரியது. இது தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம். தேவன் என்னுடைய சரீரத்தில் எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார். எது ஏற்பட்டாலும் தேவனுக்கு தெரியாமல் நடப்பதில்லை. அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு விசுவாசமா இருக்கு. கர்த்தர் சாதாரணமா மாறு. சிலருடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனையா இருக்கு. பெரிய டாக்டர் பயமுறுத்தி அனுப்பிடுவான். பயப்படாதையா, தைரியமாயிரு. சின்ன மாத்திரை விஷயம் முடிஞ்சிடும். அதே மாதிரி ஆயிடும். நேற்று வந்தாலும் ஒரு சகோதரி வந்தா, ஒரு மகளையும் கூட்டிகிட்டு ஃபஸ்ட்டு டெலிவரி என்ன டெலிவரி டேட்டு ராத்திரி ஃபோன் பண்ணுறா. ஆம்பளை பையன் மறந்துருக்கு. நான் ஆமாம் ஜோம் பண்ணி அனுப்புகிறேன். பயப்படாத, தைரியமாக கர்த்தர் அற்புதம் செய்வார். அவ்வளோதான். அல்லேலூயா. நம்ம சொல்லுகிற அவளை தைரியப்படுத்தி விடணும். தோல்விக்கு நேராக வேண்டாம். நம்ம அறிக்கை பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸாக குடும்பக்கார தோல்வியை பேசாது. அவங்க சோர்ந்து போகிற மாதிரி வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வலி இருக்கிறது அவங்களுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. வலி இருக்கிறவங்ககிட்ட போய் அப்படியா கவனமாக பார்க்கணும். ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என்ன ஆகுது? ஐயோ அவனுக்கு அப்படியே சொல்லி எடுத்து அவங்கள சாகடிச்சிருவது. அந்த வார்த்தை பேசி பழகாத. இதெல்லாம் சாதா மேட்டரா இதுக்கு போய் கவலைப்படுவாங்களா, வருத்தப்படுவாங்க? ஒன்றுமே இல்லை. தைரியமாக கர்த்தர் ஆசீர்வதி. இந்த சிம்பிள் வார்த்தை அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது. அல்லேலூயா. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை தயவு செய்து கவனமாக பேசு. தானும் கெட்டு அடுத்தவங்களையும் கெடுக்கக்கூடாது. ஆமென். தன் குடும்பத்தையும் கெடுத்து அடுத்த குடும்பத்தையும் கெடுத்துறாத. உன் தனிப்பட்ட வாழ்க்கையும் கெடுத்து உன் குடும்பத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கெடுத்துறாத. எது வந்தாலும் சொல்லு, கர்த்தர் பார்த்து தைரியமாயிரு. ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. என்ன வந்தாலும் கர்த்தர் தெரியும். அவரா தைரியமாயிரு. விசுவாசம் அறிக்கப்படும். தேவன் அதை செய்வார். ஆமென். தேவனுடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கை நாவுக்கு என்ன இருக்கு? அதிகாரம். அறிக்கை பண்ணும். விசுவாசம் அறிக்கை பண்ணும். தோல்வியை குறித்து பேசாதுங்க. உலக கதையே பேசி பழகாதுங்க. ஆமென். கர்த்தரை குறித்து பேசு. ஆமென். என் தேவன் பெரியவர் என்று அறிக்கை பண்ண. ஆமென். அற்புதங்கள் தேவன் என்பதை அறிக்கை பண்ண. ஆமென். அவன் அதிசயம் தேவன் என்பதை அறிக்கை பண்ண. ஆமென். சகலத்தை சிருஷ்டித்த தேவன் என்பதை அறிக்கை பண்ண. வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யல. முழங்கால் படிச்சு பண்ணுவோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசிய கலங்காதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசிய கலங்காதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே. கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாதே. கல்வாரி நாயகன் கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே நகராதே. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலோ, அந்த பாசங்கள் மறந்துட்டாலோ,
தேவனுடைய பிள்ளைகளே, நாவின் அதிகாரம். வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை சாதாரணமானதல்ல. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆமென் வல்லமை இருக்கிறது. ஆமென். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. நாட்களில் கர்த்தர் நாவுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை தோல்விக்கு நேராக, பிரச்சனைக்கு நேராக பயன்படுத்தாதபடி விடுதலைக்கு நேராக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற நல்ல தேவன் ஆமென் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். எல்லாரும் ஜெபிப்போமாக. நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த நேரம் முதல் இதுவரையிலே தேவன் எங்களோடு கூட இருந்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தீர். கடைசியாக உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் கவனமாய் பேச, அவிசுவாசமான வார்த்தைகளும் தோல்விக்குரிய வார்த்தைகளையும் நாங்கள் பேசி வாழ்க்கையில் சஞ்சலமும் துக்கமும் அடையாதபடி விசுவாச வார்த்தைகளை பேசி ஜெயத்தையும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். யார் யாரெல்லாம் பிரச்சனையோடு, கஷ்டங்களோடு, வியாதியோடு, போராட்டங்களோடு இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில தேவன் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக, ஒரு வைராக்கியத்தை கட்டளையிடுவீராக. எல்லா விதமான அவிசுவாச எண்ணங்கள், கவலைக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு வெளியே வரத்தக்கதாக ஆமென் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஆமென் ஹல்லேலூயா. குடும்பங்கள் தேவனுக்கு நீ வெளிப்படட்டும், தனிப்பட்ட வாழ்க்கை தேவனுக்கு நீ வெளிப்படட்டும். ஒவ்வொரு வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். வந்தவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் அனுப்பும், பெரிய காற்று செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறது நல்ல பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சி தந்திடுதே.